ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஸ்ரீ தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேசிக் கிளாஸ், அதாவது டிக்ரீசிங். போன வீடியோவில் பேசிக் கிளாஸில் இன்க்ரீஸிங் எப்படி போகிறோன்னு கற்றுக்கிட்டோம். இந்த வாட்டி டிக்ரீசிங் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி என்னென்ன எடுத்திருக்கேன்னா, யானை, அப்புறம் ஹூக் சைடு. ஹூக் வந்து 3.5 mm, ஒரு நோட் பேடு, அப்புறம் சீசர் கட்டர். ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு தேவை பேசிக்கு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 ரோக்கு சிங்கிள் crochet, டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet மாறி மாறி போட்டு வச்சுருந்தேன் ப்ராக்டிஸ்க்கு. அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இது நம்ம வந்து இந்த சைடு திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 போட்டுட்டேன். சிங்கிள் crochetங்கிறதுனால ஒரு செயின் போட்டால் போதும். அதனால் ஒரு செயின் நான் போட்டுட்டு திருப்பிடுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிக்ரீஸிங்கில் சிங்கிள் crochetலையும் டிக்ரீஸ் பண்ணலாம், ஹாஃப் டபுள் crochetலையும் டிக்ரீஸ் பண்ணலாம், டபுள் crochetலையும் டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் crochetல எப்படி டிக்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு செயின் எப்பையும் போல் நான் போட்டுக்கிறேன். ஒரு சிங்கிள் crochet போட்டுவிட்டேன். இப்போ அடுத்த செயினில் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன், முதல் ஒரு செயினில் உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். அப்போ என்னோடய லூப் இதில் எத்தனைக்கு 2 லூப் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இப்படி உள்ளே விட்டு இழுக்க மாட்டேன். என்ன பண்ணுறேன், திரும்ப கையோட அடுத்த செயின்லேயும் உள்ளே விட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்கா. நான் சேர்த்து ஒரு ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுறேன். இப்போ நமக்கு கீழே செயின் 2 இருந்தாலும் நம்ம இப்போ போட்டதுக்கு 1 தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டிக்ரீஸ். நம்ம 2 இருக்கிறது 1ஆக மாற்றுறோம். இன்க்ரீஸிங்னா 1 இருக்கிறத 2ஆக மாற்றுவோம். அதுதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ நம்ம திரும்பவும் ஒரு சிங்கிள் crochet போடுறோம். ஓகேவா? இதில் அடுத்ததில் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு இதில் உள்ள விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், அடுத்த இதுலேயும் உள்ளே விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எடுத்து வச்சுட்டு யான் ஓவர் பண்ணி 2ஐயும் சேர்த்து ஒரே இதில் இருக்கிறேன். அப்போ கீழே இருக்க 2 செயின் இருக்கும், ஆனால் நம்ம போடுறதுல அது ஒரு செயினாக மாறிடும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சிங்கிள் crochet டிக்ரீஸிங். சில பேர் டிக்ரீஸிங்னா ஒரு செயினை வந்து விட்டு விட்டு ஸ்கிப் பண்ணி போடுவாங்க. டிக்ரீஸிங்னா அப்படி பண்ணினீங்கன்னா நமக்கு கேப் அப்படியே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது கேப். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். இப்போ டபுள் crochet டிக்ரீஸிங்னா எப்பயும் போல் தான். டபுள் crochet எப்படி போடுவோம், ஒரு யான் ஓவர் பண்ணி ஒரு செயின்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப யானை எடுத்துக்கோங்க. 3ஆக இருக்கா. இப்போ திரும்பி என்ன பண்ண போகிறோம், நம்ம உள்ளே விட போகிறதில்ல. இந்த இதில் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ திரும்ப இன்னொரு இதில் உள்ளே விட்டு திரும்ப எடுத்து, ஓகே, ஒரு அடியாக சேர்த்து ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதான். இது ஃபுல்லாக நம்ம சேர்த்து இழுத்துருந்தோம். இது வந்து டபுள் crochet டிக்ரீஸிங். அப்படின்னா நம்ம வந்து எத்தனை கீழே வந்து 2 இருக்கிறத மேலே வந்து 1ஆ மாற்றுவோம். அதுதான். இப்போ கீழே 2 இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் டபுள் crochet டிக்ரீஸிங். ஓகேவா? திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு சிங்கிள் crochet போட்டுடுறேன். ஒரு நிமிஷம். ஒரு சிங்கிள் crochet, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet, திரும்ப ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கிறேன். திருப்பிக்கிட்டு இதை நம்ம போட்டிருக்கோமா, அடுத்து நம்ம அடுத்ததுல போட வேண்டியதான். ஒரு யான் ஓவர் பண்ணி டபுள் crochet. இது வந்து நான் ப்ராக்டிஸ்க்காக சும்மா போடுறது தான். உங்களுக்கு ஹைட்டு வித்தியாசம், டிக்ரீஸிங்னா என்ன, இன்க்ரீஸிங்னா என்ன. இப்போ வந்து ஹாஃப் டபுள் crochet போட்டிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம அதே மாதிரி தான் டிக்ரீஸிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 2 இருக்க இடத்துல நம்ம 2 இதை போடாமல் போட்டிருக்கோமா, திரும்ப என்ன பண்ணுவோம், அடுத்த செயினையும் உள்ளே விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்து ஒரு ஐடியா. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கீழே வந்து 2 இருந்தால் கூட நம்ம 2லேயும் எடுத்து வச்சுக்கணும். யானை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரேடியாக அடுத்த செயினில் தான் உள்ளே விட்டு எடுக்கணும் லூப்பை. ஓகேவா? இதுதான் வந்து டிக்ரீஸிங். இப்போ நம்ம சிங்கிள் crochet டிக்ரீஸிங் திரும்பி பார்ப்போம். இதை உள்ளே விட்டுக்கிட்டேன், யான் ஓவர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யானை உள்ளே பிடிச்சி இழுக்க மாட்டேன், அப்படியே தான் வச்சுருப்பேன். திரும்ப என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே யானை உள்ளே விட்டு எடுக்கிறேன்னா 3 இருக்கா, அந்த 3 லூப்பில் சேர்ந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் டிக்ரீஸிங். அதாவது 2 செயின் இருக்கிறத நம்ம ஒரே செயினில் கொண்டு வந்துடுறோம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த பேசிக் கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.